வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரத சத்து நிறைந்த பட்டாணியை வச்சு ஒரு மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிட்டுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 தக்காளி நார்மல் சைஸ் எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டுலாம். அதே மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துட்டு 50 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். இதுவும் ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 பெரிய சைஸ் இது மாதிரி பொடிசா நறுக்கிண்ட சேர்த்துருவோம். வதக்கின்றுவோம். 1 நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்ச தக்காளிய சேர்த்துலாம் கலந்து விட்டுருவோம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். தனியா பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 2 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வதங்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்ச முந்திரி விழுத சேர்த்துலாம். அதே மிக்ஸி ஜார்ல 200 ml தண்ணி விட்டு அதையும் சேர்த்துலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 1 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பீஸ சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். பச்சை பட்டாணி யூஸ் பண்ணா 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, இது போதுமானது. இப்போ கிரீம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது பால் ஏடு இருக்கும் தெரியுமா, அதை பீட் பண்ணிட்டு தான் சேர்த்துட்டு இருக்கேன் நானு. கொஞ்சோண்டு கசூரி மேத்தியை இது மாதிரி சேர்த்துருவோம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நல்ல வாசனை வருது, இது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.